ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய 5 பொதுவான தவறுகளை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய தப்பெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜோ இல்லை ஸ்கூலோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? எழுதுவீங்க இல்லையா? உங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்டிங் ஒர்க்கை ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுருவீங்க. இந்த ரைட்டிங் ஒர்க் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் படிக்கலான்னு உட்காருவீங்க. ஆனால் உங்களால் படிக்க முடியாது. அப்போ தான் தூக்கம் வரும். ஸோ இப்போது என்ன தப்பு இந்த இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலோ காலேஜோ விட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். நீங்கள் ஒரு 1 மணி நேரம் படித்தாலும் சரி, 2 மணி நேரம் படித்தாலும் சரி, நீங்கள் அன்றைக்கி நடத்தின போர்ஷன்ஸ் படிச்சுக்கலாம். உங்களோட சப்ஜெக்ட்ஸில் எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜோ ஸ்கூலோ விட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தூக்கமே வராது. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய 2வது தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம்ஸோ இல்லை டயக்ராம்ஸோ அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரிமெம்பர் ஆகும். ஸோ இது இந்த இடத்துல இந்த மாதிரியான பார்ட்ஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆனால் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் நாளைக்கு இதை எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளமோ இல்லை டயக்ராமோ நினைவுக்கே வராது. நீங்கள் இப்போ ஒரு ப்ராப்ளமோ டயக்ராமோ பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு 5 நிமிஷம் உங்களோட மெமரியில் இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போதோ இல்லை இன்னொரு டைம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போதோ இதை நீங்கள் படிச்சிங்களா அப்படிங்கிறது கூட தெரியாது. அதனால அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன டயக்ராம்ஸ் பார்க்குறீங்களோ, என்ன ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ, ஸோ அதை நீங்கள் பார்க்காம ஒரு டைம் அந்த டயக்ராமை நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம். அதோட பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்மாயே இருக்கக்கூடிய வேற ஒரு ப்ராப்ளமை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதாவது நீங்கள் படித்ததை இன்னொருத்தருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் மெமரி பவர் அதிகமாகும். அந்த கான்செப்டும் உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய 3வது தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தியரி சாப்டர் இருக்கும், அதே மாதிரி ப்ராப்ளமேட்டிக் சாப்டர்ஸும் இருக்கும். தியரி சாப்டர் 2 யூனிட் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சம் 3 யூனிட்டாக இருக்கும். இப்போ அவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக தியரி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது தப்பு. இப்போ எக்ஸாமில் 3 மணி நேரம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் உங்களால் எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். தியரியில் கான்செப்ட் நிறையா இருக்கும், நீங்கள் அதில் நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணுறதா. உங்களுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சாப்டரில் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தியரியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட ப்ராப்ளம்ஸில் ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய 4வது தப்பை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹால் கூட இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ண போகிறீங்க. அது பிக் கொஸ்டின். இந்த பிக் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தியரியாகவும் இன்னொரு கொஸ்டின் ப்ராப்ளமேட்டிக்காகவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் சூஸ் பண்ணணும். உங்களோட ஆன்சர் ஷீட்டை எவாலுவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% அதில் அக்யூரசி இருந்தால் போதும். இப்போ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்த அந்த ப்ராப்ளமோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 120 மில்லிமீட்டர் வருது. ஆனால் உங்களோட எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 118 மில்லிமீட்டர்னு வச்சுக்கலாம். இதில் 2 மில்லிமீட்டர் உங்களுக்கு எரர் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எவால்வேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 மில்லிமீட்டர் எரரை பார்த்தீங்க அப்படின்னா பொருட்படுத்த மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெத்தடை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக சேம் ஸ்டெப்பை அப்படி நீங்கள் போட்டிருக்கீங்க, பட் ஒரு 1 mm 2 mm தப்பு வருது அப்படின்னா அதை அந்த இடத்துல பொருட்படுத்த மாட்டாங்க. ஸோ உங்களோட 10 மார்க் இல்லை 16 மார்க் அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் தியரி அப்படி கிடையாது. நீங்கள் நல்லாவே ஃபுல்லாக எழுதியிருந்தீங்கனாலும் அதில் 9 மார்க் போடுவாங்க. 10 மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா 9 மார்க் போடுவாங்க. சில நேரங்களில் தியரி கொஸ்டினுக்கு 10 out of 10 வாங்கியிருப்பாங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ரெசன்டேஷன் அந்த இடத்துல பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது, வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு 10 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய 5வது தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே பிக் கொஸ்டின்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 1 மார்க்கோ 2 மார்க்கோ 3 மார்க்கோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் பிக் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டின் படிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் 2 மார்க்கோ 3 மார்க்கோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் உங்களால் படிக்க முடியும்.
ஸோ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 1 மார்க்குக்கும் 3 மார்க் இல்லைன்னா 2 மார்க்குக்கு தான் நீங்கள் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். 10 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜை வச்சு தான் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய 5 தப்பை நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சொல்யூஷனும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.